ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம மகாவிஷ்ணுடைய 10-11 அவதாரங்களில் இன்னைக்கு நம்ம 2வது அவதாரம் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி நேற்று மச்ச அவதாரம் பற்றி போட்டிருந்தோம். இன்னைக்கு நம்ம 2வது அவதாரமான கூர்ம அவதாரம் பற்றி பார்க்கலாம். கூர்ம அவதாரம் மகாவிஷ்ணுடைய 10 அவதாரங்களில் 2வது அவதாரமாக பார்க்கப்படுது. ஆக்சுவலி மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள் எல்லாமே ஒரே அவதாரங்கள் தான். அது என்னவோ தெரியல, அது சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த உலகம் மாறிடுச்சு. உலக மக்கள் மீது நம்ம எந்த விதமான ஒரு கருத்துக்களும் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே இது ஒரு நாடக மேடை நம்ம உணர்ந்தால் ரொம்ப ஈஸியாக நம்ம வாழ்க்கையில் அமையும். சரி, அந்த வகையில் நம்ம இன்னைக்கு கூர்ம அவதாரம் பற்றி பார்க்க போகிறோம். சரி, கூர்மம் அப்படின்னா டாட்டாயிஸ் ஆமை அவதாரம் எடுத்து ஒரு உலக மக்களை காப்பாற்றுற ஒரு கதை மாதிரி வரும். இன்னைக்கு அந்த கூர்ம அவதாரத்தினுடைய கதையை நம்ம பார்த்துட்டு பிரம்மகுமாரிகள் அமைப்பில் கூர்ம அவதாரம்னா என்ன சொல்கிறாங்கங்கிற அந்த ரகசியத்தை நம்ம இன்னைக்கு முழுக்க இந்த ஒரே வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே இந்த ஒரே வீடியோவில் கூர்ம அவதாரத்திலேருந்து நான் விளக்கம் கொடுக்க போகிறேன். சரி, நம்ம இப்போ வீடியோவுக்கு போவோம். கூர்ம அவதாரம் கதை முதல்ல நம்ம கொடுத்துருவோம். கூர்ம அவதார கதை துர்வாச முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் இருக்கிறாரு. அவர் மகாவிஷ்ணு மற்றும் லக்ஷ்மியினுடைய ஒரு தரிசனம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மலையை நோக்கி பயணம் மேற்கொள்றாரு. அப்போ எதிரே வரக்கூடிய ஒரு பெண் நீங்க அந்த மலைக்கு போக வேண்டாம், நான் இப்ப அந்த மலையில இருந்து தான் வாரேன், நான் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவாகிய ஸ்ரீமன் நாராயணரை நான் சந்திச்சுட்டு தான் இப்போ இங்க வரேன். நான் அவங்க மகாவிஷ்ணுகிட்ட இருந்து ஸ்ரீமன் நாராயணர்கிட்ட இருந்து பச்சைமன் நாராயணனிடம் இருந்து நான் ஒரு மாலை நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் மூலமாக துர்வாச முனிவர் அந்த மாலையை பெற்றுக்கொள்றாரு. இதுதான் அந்த கூர்ம அவதாரத்தினுடைய முதல் பார்ட்ட கதை. அவரு துர்வாச முனிவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அவரு தன்னுடைய தாயின் கருவயிற்றுல 7 நாளிலேயே பிறந்தவர். ஓகேவா? அப்போ இதுக்குமே நம்ம இது சம்பந்தமா விளக்கம் கொடுக்கும்போது சொல்றோம். சரி, ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பா தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரி, அப்போ அவர் துர்வாச முனிவர்கிட்ட அந்த மாலை இருக்குது, அப்படியே தங்கம் போல் ஜொலிக்குது அந்த மாலை. அப்போ அது துர்வாச முனிவர் அவருடைய ஹேண்ட்ல கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, அவரு இந்திரன் இருக்கிறாருல, இந்திரனுடைய தலைவன், அவர் அந்த மாலையை அவரு துர்வாச முனிவரனுடைய நிமித்தமாக வாங்குறாரு. அதாவது ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு துர்வாச முனிவர்கிட்ட ஒரு இந்திரதேவன். அப்போ இந்திரன் அப்படி ஒரு தடபடலான ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வருகை விதியம் விஷயம் பண்றாரு துர்வாச முனிவருக்கு. துர்வாச முனிவர் அந்த வருகையை ஏற்று இந்திரதேவனை பார்க்கறதுக்கு இந்திரலோக சபைக்கு போறாரு. அப்போ அங்க அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நடந்திருக்கு துர்வாச முனிவருக்கு. அதன் நிமித்தமாக இந்திரன் மற்றும் இந்திர தேவர்கள் மேல கொண்ட அன்பின் நிமித்தமாக அவரு துர்வாச முனிவர் அந்த மாலையை கிஃப்டா கொடுத்திருப்பாரு. இதை நீ வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அன்பின் நிமித்தமாக கொடுத்திருப்பாரு. அந்த மாலையுமே நல்ல விதமாக தான் ஒரு இந்திரன் மற்றும் இந்திர தேவர்கள் பயன்படுத்தி வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, நான் என்கிற அகங்காரம் இந்திரனுக்கு வருது. அவரு ஒரு வெள்ளை யானை வச்சிருப்பார். அப்போ அந்த எல்லை யானை ஐராவதம்ங்கிற யானை. அந்த யானையின் மீது அவரு இந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ அந்த எப்போதுமே துர்வாச முனிவர் கொடுத்த அந்த மலர் மாலையை கையிலேயே அவர் இந்திரன் வச்சிருக்கிறது வழக்கம். அந்த ஐராவதம்ங்கிற அந்த யானை ஒரு யதார்த்தமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இந்திரன் கிட்ட இருந்து அந்த ஐராவதம் யானையிலிருந்து கீழே விழுந்துரும் அந்த மணி மாலை, அந்த மலர் மாலை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவரு இந்திரன்
பார்க்காம இருக்கும்போது அந்த ஐராவதம் யானை அந்த மாலை மிதிச்சிருது. இது துர்வாச முனிவர் பார்த்துக்குவார். பார்த்துட்டு அவர் துர்வாச முனிவர் வந்து கடுமையாக கோபம் கொண்டு என்ன பண்ணிடுவார்னா, அவர் இந்திரதேவன் மற்றும் இந்திரனை வந்து சாபம் கொடுத்துருவார். அப்போ நீ இது நாள் வரையிலும் உன்னுடைய அழகு, உன்னுடைய அகங்காரம் இதெல்லாம் இதோட ஒழிஞ்சு போயிடும். நீ மிகவும் அழகானவனாக நீயும் உன்னுடைய இந்த தேவர்களும் இருக்கிறாங்களே, அவர்கள் அழக ஓவியமாக அந்த அழகற்று போயிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க செல்வ செழிப்பாக வாழ்ந்த அந்த இந்திர லோக சபை வெறுமனாக காணப்படும். நீ உன்னுடைய பதவியையும் உன்னுடைய செல்வ செழிப்பையும் இழந்து நீ தெருவோட நீ சுத்த ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை அமைப்புக்காக துர்வாச முனிவர் சாபம் கொடுத்துருவார். அப்போ அந்த சாபத்தை வந்து அவரு இந்திரன் தேவன் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவார். ரொம்ப ஏழ்மை இந்திரனுக்கும் வந்துடும், தேவர்களுக்கும் வந்துடும். அப்போ இப்படி சம்பவம் நடக்கும்போது நாள்பட ஆகும்போது அசுர குணங்கள் கொண்ட மக்களிடையே ரொம்ப பிரச்சனைகள் இந்திர தேவனுக்கு வருது. அப்போ இந்திரன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு டைரக்டா இந்திர தேவர்களை கூட்டிட்டு அவரு படைத்தல் தொழிலை செய்யறாருல பிரம்மா, அவரை நோக்கி பார்க்க போயிடுவாரு. அப்போ பார்க்கும்போது பிரம்மா என்ன சொல்லுவாருன்னா, நீ இங்க வந்ததுக்கு பதிலாக மகாவிஷ்ணுவை போய் பார்க்கலாம், நானே உன்னை கூட்டிட்டு போறேன். இந்த பிரச்சனைக்கு வந்து துர்வாச முனிவருடைய சாபம் நீங்கணும் அப்படின்னா நீ அவர் மகாவிஷ்ணுவை தான் நீ மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரம்மா அந்த இந்திரன் மற்றும் இந்திர தேவர்களை கூட்டிட்டு அவர் மகாவிஷ்ணுவை பார்க்க போறது போல கதை அப்படி வருது. அதுக்கு பிறகு அவர் மகாவிஷ்ணுவை பார்க்கும்போது மகாவிஷ்ணு இந்திரன் கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ துர்வாசர் முனிவர் மூலமாக பெற்ற சாபம் இது நிச்சயிக்கப்பட்டது, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. துர்வாச முனிவருடைய சாபத்திற்கு பிறகு நீ இழந்த அந்த ராஜ பதவி, அந்த சொர்க்கலோக இந்திர பதவி, அந்த ஐராவதம்ங்கிற அந்த யானை அனைத்துமே பார்க்கடல்ல தான் ஒளிச்சு மறைக்கப்பட்டிருக்குது, குட்டி கிடக்குது. அப்போ நீ பார்க்கடல்ல நீ வந்து அதை எடுத்துக்க முடியும். அப்போ நீ அப்படி பார்க்கடல்ல நீ எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுல நிறைய பிரச்சனைகள் வரும், நீ அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார். அப்போ இந்திரனும் அவர் மகாவிஷ்ணு கிட்ட சரி நீங்க சொல்றபடி நான் செய்யறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதல் வருது. அப்போ அவர் இந்திர தேவர்கிட்ட அவர் வந்து சொல்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கும் மகாவிஷ்ணு, அதுதான் கதையினுடைய ஹைலைட். அப்போ இந்திரன் கிட்ட அவர் மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பார்க்கடலை வந்து நீ கடையணும், அப்பதான் நீ இழந்த அந்த ராஜ்யங்கள் கிடைக்கும். அப்போ இந்த ராஜ்யம் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீ அந்த நான் சொல்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீ வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கும் அந்த கதையில. அப்போ நான் என்ன செய்யணும்னு இந்திரன் கேட்கும்போது, பலி என்கிற ஒரு அரக்கர்களுடைய அசுரர்களுடைய தலைவன் இருக்கிறான், நீ பலியை போய் நீ முதல்ல மீட் பண்ணணும். பலியை போய் மீட் பண்ணி நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, பார்க்கடல்ல வந்து அமிர்தம் வந்து மறைஞ்சிருக்குது, அந்த அமிர்தத்தை அசுரர்கள் மற்றும் தேவர்களாகிய நம்ம போய் கடைவோம், அதுல வர்ற அந்த அமிர்தத்தை வந்து தேவர்களாகிய நாங்களும் அசுரர்களாகிய நீங்களும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதல் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுவார் இந்திரன். அப்போ அதன் மட்டும் கிடையாது, நீ அந்த பார்க்கடல்ல நீ அதை கடையும் போது அங்க பார்க்கடல்ல இருந்து மறைந்து இருக்கக்கூடிய ஒளிந்து இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் வெளிப்படும், நீ எதையுமே கண்டுகொள்ளக்கூடாது, நீ பார்க்கடலை கடையணும். அப்போ அசுரர்கள் எடுத்தது அவங்களுடைய பிரதிபலன், அவங்க கர்மா அவங்க முடித்துக் கொள்வாங்க, நான் சொல்லும்படி நீ நடக்கணும் அப்படின்னு மகாவிஷ்ணு வந்து அவர் இந்திரன்கிட்டையும் இந்திர தேவர்கிட்டையும் சொல்லிடுவார். சரி, அப்போ கதை அமைப்புகள் இப்படி நகருது. அப்போ நீ பலியை போய் அப்போ நீ சந்திச்சுட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை நீ ஏற்படுத்து, அசுரர்கள் இல்லாது உனக்கு தேவலோக பதவி மறுபடியும் கிடைக்காது, ஐராவதம்ங்கிற யானையும் கிடைக்காது அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் அட்வைஸ் சொல்லி, அப்போ நீ போய் முதல்ல கேட்டுட்டு வான்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு இந்திரன் அனுப்பிவிடுவாரு. இந்திரன் என்ன பண்ணுவாருன்னா, பலிங்கிற அந்த அரக்கனுடைய தலைவன்கிட்ட போய் ஹெட்டுகிட்ட போய் கேட்பாரு, இப்படி அதுல அமிர்தம் ஒளிஞ்சிருக்குதான் பார்க்கடல்ல, மகாவிஷ்ணு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு, அது தேவர்களாகிய நாம் மட்டும் எதுவும் செய்ய முடியாது, அப்போ அசுரர்களாகி உங்களுடைய துணை வேண்டும்னு சொல்லிட்டு ஒப்புதல் கேட்டுட்டு வந்து அடுத்தது அவங்க அந்த பார்க்கடல்ல வந்து அமிர்தம் கடையக்கூடிய செயல்களில் ஈடுபடுறது போல அந்த கூர்ம அவதாரத்தில் வரும்.
அப்போ அந்த டைம்லையுமே அவர் மகாவிஷ்ணு வந்து ஒரு சில விஷயங்களை அரேஞ்ச் பண்ணுவார். அப்போ நீங்கள் அந்த பார்க்கடலை கடையணும். அப்போ நீங்கள் கடையிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த கடையக்கூடிய அந்த பொருட்கள் வேணும்னு சொல்லிட்டு அதில் மந்திர மலை, மேஜிக்கல் எவரெஸ்ட்னு மாதிரி ஒன்று உண்டு, மவுண்ட். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதில் வைக்கணும். அந்த மலையை வந்து அந்த பார்க்கடலுடைய செங்குத்தான இடத்துல சென்டர் அக்குப்பஞ்சு பாயிண்ட்ல வச்சு அந்த மலையை சுற்றிலும் நீங்கள் வந்து ஒரு கயிறு மாதிரி நீங்கள் உருவாக்கணும். அந்த கயிறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ 5 விகாரங்களின் ரூபமான ஒரு பாம்பு இருக்கு. அந்த 5 ரூபங்களின் இதாக பாம்பு இருக்கும். அந்த பாம்புக்கு வந்து வாசுகி அப்படின்னு பெயர். அந்த பாம்பை நீங்கள் போய் ரிக்வெஸ்ட் பண்ணி, இப்படி மந்திர மலையை கடைய போகிறோம், உங்கள் துணையும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வா. அந்த மலையை கடையணும் அப்படின்னா அதற்கு துணையாக இருப்பது வந்து வாசுகி என்கிற அந்த 5 விகாரங்களின் ரூபமான ஒரு பாம்பு இருக்கு. அக்னி நிறைந்த ஒரு நாகப்பாம்பு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கதை அமைப்பு வருது பாருங்களேன். அதன்படியே அவர் இந்திரனும் அசுரர்களும் ரெடியாக நிற்கிறாங்க. மந்திர மலையை வந்து கடையிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ அப்படி கடையும் போது வால்புறம் வந்து தேவர்களும், தலைப்புறம் வந்து அசுரர்களும் அப்படின்னு சொல்லிட்டு, அசுரர்கள் நம்ம தலைப்புறமாக நம்ம பிடித்து கொள்ளலாம். ஏன்னா அசுரர்கள் வந்து எப்படி பின்பக்கம் வால் பக்கம் போகிறது, நம்ம தலைப்பக்கமே நின்று அந்த வாசுகிங்கிற பெண்ணை அந்த பாம்பை பிடிச்சு நம்ம கடையலாம்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கதை அமைப்பு தான் பாருங்களேன். அப்படி நகருது. அப்புறம் என்ன ஆகுதுனாக்கி அந்த வாசுகிங்கிற பாம்பை பிடிச்சி 2 பக்கமும் அசுரர்களும் தேவர்களும் பிடிச்சி இருக்குன்னு இறுக்கி எடுக்கிறாங்க. அப்போ மந்திர மலையும் அழகா அப்படி சுழன்று கடைய அப்படியே கடைஞ்சு கொண்டே வருது. இப்போதான் ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கடையிறதுக்கு முன்னாடியே வாசுகிங்கிற பாம்பு வந்து ரொம்ப வலிக்கு ஆளாகுது. 2 பக்கமும் பிடிச்சி 2 குரூப் பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும்? அப்போ அந்த வாசுகிங்கிற, அதுவும் பெண் பாம்பு வேற, பெண்கள் வலிய தாங்கி கொள்ள முடியாத ஒரு உடல் அமைப்பு பாருங்க பெண்களுக்கு. அப்போ அந்த வாசுகிங்கிற பெண் பாம்பு வலியில கையோ புயோன்னு கத்துது. கதை எப்படி வருது? அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, முடியாத கட்டத்துல வாயில இருந்து வாந்திலாம் வருது. வாசுகிங்கிற பெண்ணுக்கு வாந்தி வருது. நெருப்பா புகையா கக்கி தள்ளுது. அந்த தலை பக்கம் நின்ற அசுரர்கள் அனைத்து அந்த வெப்பம் அனைத்தும், அந்த விஷங்கள் எல்லாமே அசுரர்கள் மேலப்படுது. அங்க தேவர்களும் ஏற்கனவே அவங்களுடைய பதவிகளை இழந்து இருக்கிறதுனால தேவர்களுமே ரொம்ப வீக்கா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை அமைப்புகள் வருது. அப்போ இந்த சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா, அந்த மந்திர மலை அப்படியே சரிஞ்சு போகுது. ஏன்னா விஷத்தை கக்க அந்த பாம்பினுடைய அந்த புகை மண்டலங்கள் என்ன ஆகுதுன்னா நஞ்சாக வந்து அசுரர்கள் தேவர்களும் மயங்கி விழுற டைம்ல அந்த மலை பாம்போடு சேர்ந்து பார்க்கடல்ல சரிஞ்சு விழுற டைம்ல, அந்த டைம்ல தான் கூர்ம அவதாரம் கொண்டு மகாவிஷ்ணு வந்து தாங்கி பிடிக்கிறார். அசுரர்கள் தேவர்களும் இழுத்து கடையிறாங்கள. அந்த டைம்ல அந்த மந்திர மலை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு மகாவிஷ்ணு உதவி செய்திருப்பார். அனைத்து, ஏன்னா அவரு இந்த தாரணைக்கான பாதுகாத்தல் கடவுள் பார்த்தீங்களா, காக்கக்கூடிய கடவுள்ல அப்படின்னு சொல்லி கதை அமைப்புகள் நகர்ந்து பாருங்களேன். அப்படி அப்போ அதுல இருந்து ஆழகால விஷம்னு ஒண்ணு முதல்ல வருது. அத சிவன் வந்து அவரு சாப்பிடுவாரு. அப்போ அவர் உடம்புமே நீல நிறத்துல மாறும். அந்த டைம்ல பார்வதி கழுத்தை பிடித்ததாகவும், சிவன் வந்து நீலகண்டன் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் அப்படின்னும் கதை அமைப்பு. சரி, அப்போ இப்படி கடையும் போது அந்த கடையிற டைம்ல அந்த பார்க்கடல்ல இருந்து நிறைய பொருட்கள் வெளிப்படும். ரம்பை, மேனகை, ஊர்வசி, தங்கம், வைரம், வைடூரியங்கள், பாம்பினுடைய ரூபமாக நிறைய மோசமான விஷயங்கள்லாம் வெளியே வரும். அது அசுரர்கள் கடைய உள்ள இருந்து என்ன வருதோ அசுரர்கள் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேவர்கள்ட்ட எதையுமே தொடக்கூடாதுன்னு மகாவிஷ்ணு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சொல்லி அந்த கதை அமைப்பு அப்படியே நகருது. சரி, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, காமத்தேனு பசுவும் அதுல இருந்து வருது. ஐராவதம் யானை அதுல இருந்து வருது. அப்போ கேட்கதை கொடுக்கக்கூடிய அந்த கற்ப விஷகம் மரமும் அதுல இருந்து வெளிப்படுது. அனைத்தையுமே அவங்க அசுரர்கள் தான் அதை எடுத்துக்கிறாங்க. தேவர்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா மகாவிஷ்ணு ஏற்கனவே சொல்லியிருக்காருல, எது வந்தாலும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா ஃபைனலா என்ன ஆகுதுன்னா, உள்ள இருந்து அமிர்தம் வெளிப்படுது. அதையும்
அசுரர்கள் பிடுங்கிக் கொள்வாங்க. அப்போ அசுரர்கள் அதை ஒவ்வொன்றா சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணும்போது அவர் மகாவிஷ்ணு வந்து மோகினி, ஒரு பெண், அழகான ஒரு தாரகையாக ஒரு வேடமிட்டு அவங்க அசுரர்களையும் தேவர்களையும் வரிசையாக நிற்க சொல்லி, முதல்ல தேவர்களுக்கு கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அசுரர்கள் ஆமாஞ்சாமி போடுவாங்க. சரிம்மா, நீ சொன்னபடி பண்ணு. அது அந்த பெண் கவர்ச்சியில் அதை மயங்கிறது போல அந்த கதை அமைப்பு அப்படி நகரும். அப்போ தேவர்களுக்கு அனைத்தையுமே கொடுத்து முடிக்கிறாங்க. அப்போ முடித்த பிறகு அங்கே அசுரர்களுக்கு அந்த அமிர்தம் இல்லை. அதுலேயுமே தேவர்களில் ஒருவர் வந்து ஒரு அரக்கன் வந்து அந்த அமிர்தம் பருகி கொண்டான். அது தெரிந்த அந்த அரக்கனை வந்து கழுத்தை துண்டித்ததாகவும், அவனுடைய தலை ஒரு மனித உடலோடும் அவனுடைய உடல் வந்து இன்னொரு மனித தலையோடும் சொல்லிட்டு ஒரு பாம்பு உடலும் தலை பாம்பாகவும், ராகு கேதுன்னு ஒரு வரலாறு. அது ஜோதிடம், வாஸ்து சாஸ்திரங்களுக்கு, கிரகங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. கேது ராகு சம்பந்தமாக நம்ம வேறொரு வீடியோ கொடுப்போம், இதில் கொடுத்து குழப்ப வேண்டாம். இப்படி அது பிறகு அவங்க அசுரர்கள் கோபமடைவாங்க. தேவர்களுக்கு அமிர்தம் கிடைத்தது. இப்படி அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடந்த அந்த மந்திர மலையை கடையக்கூடிய சூழ்நிலையில உருவான ஒரு ஸ்டோரி லைன் போல கூர்மாவதாரம் வரும். இதான் கதை. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது, இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன அந்த கூர்மாவதாரத்தினுடைய ஸ்டோரி, ஹிஸ்டரி, வரலாறு தான் நம்ம பார்க்க போறோம். இது நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்க யூடியூப்ல வந்து கூர்மாவதாரம்னா கிட்டத்தட்ட 30க்கு மேல யூடியூப்பர்லாம் போட்டிருக்கிறாங்க. 100க்கும் மேல ஷார்ட்ஸ் வீடியோஸ் வருது. குட்டி குட்டியாக கதையாக இருக்கும். எல்லாமே நான் கொடுத்த இந்த கதைக்கு உட்பட்டு தான் வரும். வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் யூடியூப்ல போயே சர்ச் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரி, நான் இப்போ இது வரைக்கும் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஸ்டோரி லைன் கதை மட்டும்தான் யூடியூப்ல இருக்கும். இதுக்கு பிறகு நான் சொல்ல போறது பக்தி சார்ந்த யூடியூப்களில் இருக்காது. இது ஞானம் சார்ந்த பிரம்மகுமாரிகள் என்கிற ஒரு ஆன்மீக ஆசிரமத்தில் நீங்க ராஜயோகா என்கிற அந்த ஆன்மீக படிப்பை நீங்க தெரிந்து கொண்டால்தான் இனி நான் சொல்வதை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். இனிதான் விஷயமே இருக்கு. கூர்ம அவதாரம் உருவான ரகசியத்தை நம்ம இனிதான் பார்க்க போறோம். சரி, நம்ம வீடியோக்கு போவோம். சரி, இப்பதான் நம்ம இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல வந்து கூர்ம அவதாரத்துக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. சரி, அதுதான் உண்மையிலேயே பக்தி மார்க்கத்துல மற்றும் ஞான மார்க்கத்துல உண்மை கதை வடிவமே அதுதான். இது ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி இருக்கும். சரி, இதில் நமக்கு ஒரு சிம்பிள் ஒரு டிப்ஸ் மாதிரி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம இந்த கூர்ம அவதாரத்துக்கான ரகசியத்தை இது கூட அப்ளை பண்ணும்போது நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வீங்க. நம்ம இப்போ இந்த சுயதரிசன சக்கரம் பற்றி விளக்கங்கள் பார்ப்போம். நீங்கள் இந்த வீடியோவில் புது நியூவர்ஸ்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு வட்ட வடிவ சக்கரம் மாதிரி இருக்குல்ல, இந்த சக்கரத்துல இருந்து தான் கூர்ம அவதாரம் வந்திருக்கு. அப்போ இந்த சக்கரத்திற்கான விளக்கம் நீங்க தெரிந்து கொண்டால் கூர்ம அவதாரத்திற்கான ரகசியங்களும் நீங்க தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் விஷயம். இப்ப அந்த சக்கரத்துக்கான விளக்கம் நீங்க தெரிந்து கொள்றதுதான் இருக்கு. சர்வமும் இந்த சக்கரத்துல தான் அடக்கும். ஸ்ரீமன் நாராயணருடைய கையில ஒரு சுயதரிசன சக்கரம் சுத்துதுல, அதுதான் இந்த சக்கரம். சரியா? அப்போ நம்ம இனி பார்க்கலாம். பாருங்க, இது ஒரு வட்ட வடிவில் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் உலக நாடக சக்கரம். நம்ம பூமி உருண்டைதான் இந்த சக்கரம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பூமியில மொத்தம் 5000 வருஷம் தான் மக்கள் தொகை இருந்திருக்கு. இப்போ நிறைய அழிவுகள், நிறைய கடல் சீற்றங்கள், நிறைய நாடுகளுக்கு இடையே போர் சண்டைகள்லாம் வருது இல்ல. இதெல்லாம் எப்படி வருதுன்னா, அந்த 5000 வருட சக்கரத்துக்குள்ள இதெல்லாம் நடக்குது. கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், அது இதுன்னு சொல்லி நிறைய குழப்பங்கள்லாம் வருது இல்ல. அதெல்லாம் அந்த 5000 வருட நாடக சக்கரத்துக்குள்ளதான் வரும். அப்போ முன்னாடி நம்ம மூதாதையர்கள், நம்முடைய பாட்டன் பூட்டன், இனி நம்முடைய பேர பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க, நம்முடைய ஜென்ரேஷன்லாம் வருது இல்ல. இதெல்லாம் அந்த 5000 வருட நாடக சக்கரத்துக்குள்ளதான் நடக்கும். சினிமா துறையா இருக்கலாம், செலிபிரிட்டிஸா இருக்கலாம், அரசியல் துறைகளாக இருக்கலாம். இது அனைத்துமே இந்த 5000 வருட சக்கரத்துக்குள்ளதான் வரும். பக்தி முறைகளாக இருக்கலாம், பெரிய பெரிய கோயில்கள், மிகப்பெரிய மீட்டிங், எல்லாமே ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த 5000 வருட நாடக சக்கரத்துக்குள்ளதான் அமையும். அப்ப இந்த 5000 வருட நாடக சக்கரத்தினுடைய விளக்கம் நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா சர்வத்தையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம். சர்வமும் வைகுண்டமயம், சர்வமும் சிவமயம்.
பாருங்க, இது ஒரு சக்கரம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த சக்கரத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இதுல பாதி சொர்க்கம் பாதி நரகமாக இந்த உலகம் இருக்கும். இந்த பாதி சொர்க்கத்தில் யார் வாழ்ந்தாங்கன்னா நம்ம இந்து மத கோயில் தெய்வங்க. நம்ம கோயிலுக்கு சாமிலாம் கும்பிட்றோம்ல, வட மாநிலத்திலிருந்து தென் மாநிலம் வரை எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க? 33 கோடி மக்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா நம்ம பாரதத்துல உயிரோட்டமாக வாழ்ந்தவர்கள், நம்ம பாரதவாசிகள். இப்போ நம்ம கோயிலெல்லாம் சாமிலாம் கும்பிட்றோம்ல, அது நம்மளுடைய மூதாதையர்கள், நமக்கு முன்னாடி பிறவி எடுத்தவங்க. இந்து மதங்கள்ல பல பிரிவு ரகசியங்கள் இருந்தாலும் ஞானத்தின் அடிப்படையில் நாம அதற்கான விளக்கங்கள் புரிந்து கொள்ளும் போது நமக்கே தெரியும். அப்போ அது சத்தியுகம் திரேதாயுகம் சொல்லி சுருக்கமாக இருக்கும் நம்ம பாரதம் முதல் டைம்ல. அது 2500 வருடங்கள் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல இது மொத்தம் 5000 வருட கல்ப சக்கரம். இதுல முதல் பாதி 2500 வருடம், அடுத்த பாதி 2500 வருடம். முதல் பாதி 2500 வருடங்கள்ல கோயில் உள்ள தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம நயன்தாராவுக்கு கோயில் கட்டுறது, குஷ்புக்கு கோயில் கட்டுறது, அவரு கருணாநிதிக்கு கோயில்லாம் கட்டுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் யாரால் நன்மை அடைந்தார்களோ, யார் யாருடைய ஃபேனோ விசிறிகளோ, அப்போ தன்னுடைய முக்கியமான தன்னுடைய ரோல் மாடலுக்கு இங்க கோயில்லாம் கட்டுறாங்களே. அதே போல சத்தியுகம் திரேதாயுகமாக சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களுக்கு கோயில்கள் இருக்கு. அவங்க தெய்வீக குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அது நம்ம பாரதத்துல ஒரு பகுதியில இருந்தாங்க. அவங்களுடைய நினைவுதான் வட மாநிலத்திலிருந்து தென் மாநிலம் வரைக்கும் 33 கோடி தெய்வங்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் நம்முடைய மூதாதையர்கள். அவங்களாம் இப்ப எங்க போயிட்டாங்கன்னா செத்து காணாம போயிட்டாங்கன்னா, செத்துட்டாங்க, காணாம போக முடியாது. நம்ம இந்து மதத்துல மறுபிறவி ரகசியங்கள் இருக்கு. மற்ற மதங்கள்ல தான் மறுபிறவி இல்லைங்கிற மாதிரி ஒரு சேடுனஸ் காட்டுதே ஒழியா, இந்து மதத்துல மறுபிறவி ரகசியங்கள் உண்டு. அது ஏன் இந்து மதத்துல மறுபிறவி இருக்கு அப்படின்னா, அது ஒரு ஒரு ஃபார்முலாவுக்காக இறைவன் வச்சிருக்கிறார். ஏன் இந்து மதத்தில் மறுபிறவிகள் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுப்போம். சரி, அப்போ சத்தியுகம் திரேதாயுகத்துல தான் அந்த கோயில் உள்ள தெய்வங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. மொத்தம் இங்க 21 பிறவிகள் இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு கோயிலுக்கும் 21 உத்தர சம்பத் பீடங்கள் இருக்கும். 21 பீடம் இருக்கும் எல்லா கோயிலுக்குள்ளும். அப்போ அந்த சத்தியுகம் திரேதாயுகத்தில் வாழ்ந்த நம்ம இந்து மத கோயில் தெய்வங்கள் இறந்து என்ன ஆயிட்டாங்கன்னா துவாபரிக கலியுகத்துல நீங்களும் நானுமாக மனிதர்களாக வந்துருவோம். இங்க முதல் பிறவி, 2 பிறவி, 3 பிறவி, 4 பிறவின்னு சொல்லிட்டு 21 பிறவி, இங்கேயும் 22, 23, 24 சொல்லிட்டு இங்க ஒரு 42 சம்திங் வருவாங்க. அப்புறம் இங்க இருந்து கலியுகம் ஒரு 42 பிறவி வருவாங்க. மொத்தம் 83, 84 பிறவி வரும் மொத்தம். அப்போ இந்த மகா சங்கம யுகம்னு இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல ஒன்று உருவாகும். 1936 இருந்து 2036 வரை. இது மொத்தம் 100 வருடம் மகா சங்கம யுகம்னு இருக்கும். அப்ப இந்த 100 வருட மகா சங்கம யுகத்துல இப்போ பிரம்மகுமாரிகள் இயக்கம் இருக்கு. இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இதை போல ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு 160 நாட்டுல இருப்பாங்க பாரத ஹெட் குவார்டர்ஸாக. அப்போ இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துல இருக்கிறவங்க, இப்போ நீங்களும் நானுமா இருக்கிறோம்ல, அந்த வீடியோ பார்க்கக்கூடிய புதுசா இருக்கக்கூடியவங்க கோயில் உள்ள தெய்வங்கள். அப்போ நம்முடைய நினைவு தான் கோயில் உள்ள தெய்வங்கள். மனிதர்களாக நம்ம இப்போ இருக்கிறோம். அப்போ நம்ம ஏற்கனவே அந்த தெய்வீக நிலையில இருந்தோம், இப்போ நம்ம மனித நிலையில இருக்கிறோம். இந்த மனித நிலையிலிருந்து நம்ம மறுபடியும் தெய்வங்களாக ஆகிறதுக்கு 100 வருட மகா சங்கம் யுகம்னு ஒன்று இருக்கு. இப்போ என்ன ஒரு 10 வருஷம் தான் இருக்கு. 2036 ரஷ்யா அமெரிக்கா மூலமாக அணுகுண்டு போட்டு இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். சரியா? நீங்க இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு போகணும் அப்படின்னா நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனை நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். இணையதளத்துல பிரம்மகுமாரிகளுடைய கிளையை பிரான்ச்சை கண்டுபிடிப்பது எப்படின்னு நான் ஒரு டெக்னிக்கல் வீடியோ கொடுத்துருக்கிறேன். அது ஒரு 10 மினிட் ஓடும், அதை பாருங்க. இல்லை நான் டைரக்டா பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு நான் இப்படிலாம் போகலை, எனக்கு இதிலே ஒரு சின்ன விளக்கம் மாதிரி கொடுங்க, நான் வேற ஒரு வீடியோ பார்க்கல நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க மொபைல் வச்சிருப்பீங்களா, நீங்க கூகுளில் போய் சர்ச் பார்ல இப்படி டெக்ஸ்ட் பண்ணுங்க, பிரம்மகுமாரிஸ் சென்ட்ரல் லொக்கேட்டர்னு சொல்லி அடிச்சிங்கன்னா இப்படி மலன்னு காட்டும். இதை நீங்க அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா சென்ட்ரல் லொக்கேட்டர்னு ஒன்று காட்டும். அதை நீங்க கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா அதுல 160 நாட்டுல பிரம்மகுமாரிகளுடைய அந்த கிளை பிரான்ச்சஸ் இருக்கும். அதுல நீங்க லேசா கிளிக் பண்ணும்போது அது பாரதம்னா இந்தியாவில் 5000 6000 சென்டர் இருக்கு. ஒவ்வொரு தாலுக்குள்ளுமே இருக்கும். தாலுக்குள்ள 2-3 தாலுக்குள்ள இருக்கும். கேபிட்டலை வச்சிருப்பாங்க. தாலுக்குள்ள தான் ஒரு ஏரியால வைப்பாங்க. அப்போ இங்க இருந்து ஒரு 10, 12, 7, 8 கிலோமீட்டர்லேயே 10 கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு சென்டர்லாம் வச்சுருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி தான் இருக்கும். யோகா சென்டர், உங்களுக்கு ஞானம் நாலேஜ் கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அங்கே போய் நீங்கள் டைரெக்டாக போய் நன்மை அடைஞ்சிக்கலாம். 160 நாட்டில் இருக்குது. நீங்கள் பாரதம் இல்லைன்னா ஃபாரினராக டபுள் ஃபாரினராக இருந்தீங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸும் பாருங்கள். ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் இதே போல் இந்த ராஜயோகா மெடிடேஷன் இந்த ஞானம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7 நாள் இலவசமாக கிளாஸ் கொடுப்பாங்க. முற்றிலும் ஃப்ரீ, பணம் கிடையாது, ஃப்ரீ தான். அங்கே போய் நீங்கள் டைரெக்டாக என்ன ஏதுன்னு தெரிந்து கொள்ளுங்க. இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே கொடுக்க வந்தது கூர்ம அவதாரம். இனிதான் நம்ம கூர்ம அவதாரத்துக்கான எக்ஸ்பிளைன் பார்க்க போகிறோம். பார்த்துருவோம். இப்போ
இது ஒரு 5000 வருட சக்கரம் மாதிரி இருக்குல்ல. இந்த சக்கரத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, மகாவிஷ்ணு லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இந்த இயக்கத்துல இருக்கிறாங்க. இவங்களுக்கு கலியுகத்துல பிரம்மா சரஸ்வதினு பெயர். இவங்க மகாவிஷ்ணு மற்றும் இவங்க லக்ஷ்மி. ஓகேவா? அப்ப இவங்களுடைய ஆசீர்வாதம், இவங்களை பார்க்கணும் என்கிற ஒரு ஆசை வந்து அவரு இந்த சத்தியுகம் திரேதாயுகத்துல வந்து எப்பவுமே இருக்கும். ஓகேவா? சத்தியுகம் திரேதாயுகத்தை வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவங்க மூலமாக படைக்கப்பட்டதுதான் இந்த சத்தியுகம் திரேதாயுகம் ஆன்மீகத்தின் ரீதியாக. அப்போ இங்க என்னன்னா, இவங்க மூலமாக அருளப்பட்டது. இந்த சத்தியுகம் திரேதாயுகத்தை படைத்தவர்கள் யாருன்னா, ஏற்கனவே சொன்ன போல இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல நிறைய பெண்கள் தான் இருப்பாங்க. பேரே பிரம்மா குமாரிகள், பிரம்மா மூலமாக படைக்கப்பட்ட குமாரிகள். அப்போ இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் ஒரு பெண்கள் மூலமாக தான் என்ன கிடைக்குதுன்னா, இந்த சத்தியுகம் திரேதாயுகம் சொர்க்கம் உருவாக்குறதுக்கு காரணம் தாய் வந்தே மாதர்ன்னு சொல்றோம்ல. அப்போ பெண்களால் தான் இந்த சத்தியுகம் திரேதாயுகம் படைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த படைப்புல யாரு இருக்கிறா அப்படின்னா, 33 கோடி தேவர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல வட மாநிலத்து தென் மாநிலம் வரைக்கும் 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்களா. அவங்கதான் சத்தியுகம் திரேதாயுகத்தை ஆண்டு அனுபவிக்கக்கூடிய தெய்வங்களாக தேவர்களாக இருக்கிறாங்க. ஓகே, தேவி தேவதாக்களாக இருக்கிறாங்க. அப்ப அவங்க 2500 வருடம் முடிந்து அந்த துவாபர யுகம் வரும்போது அந்த சத்தியுகம் திரேதாயுகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், கோயிலோட தெய்வங்கள் சொன்னோம்னா சிலையில உள்ளவங்க, அவங்க அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்க சத்தியுகம் திரேதாயுகம் முடியும் போது துவாபர யுகத்தில் என்ட்ரு ஆகும்போது தன்னுடைய சக்திகளை இழக்கிறாங்க. இங்கு தான் ஒரு உடல் கிடையாது, உடலை இயக்கக்கூடிய ஆத்மா என்கிற அந்த உணர்வுல இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு சர்வ சக்திகள் இருக்கும். அவங்களே இங்க துவாபர யுகம் வரும்போது காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசைங்கிற அந்த 5 மோசமான அந்த துர்குணங்களுக்கு மாட்டி என்ன ஆயிரும்னா, அந்த காமம் வந்துடும், கோபம் வந்துடும், நான் என்கிற அகங்காரம் வந்துடும், பற்று வந்துடும், பேராசை வந்துடும். அந்த விகார குணங்கள் துவாபர யுகத்துல ஸ்டார்ட் ஆகும்போது இங்கு அந்த சத்தியுகம் திரேதாயுகத்தில் வாழ்ந்து செல்வ செழிப்போடு இருப்பாங்க. நான் நிறைய வீடியோஸ்ல அதை கொடுத்துருக்கேன், செல்வ செழிப்புன்னு என்னன்னு சொல்லிட்டு. அந்த செல்வத்தை, அந்த ராஜ்ய பதவியை இழந்து தேவி தேவதைகள் வந்து துவாபர யுகத்துல வரும்போது சக்தியை இழந்து வருவாங்க. அப்போ இந்த துவாபர யுகம் வந்து ஒரு 21 பிறவி, கலியுகம் ஒரு 42 பிறவின்னு சொல்லிட்டு இங்கே 62, 63, 64 பிறவி கிடைக்கும். அப்ப இந்த பிறவி கணக்குகள் வந்து இந்த சத்தியுகம் திரேதாயுகத்தில் வாழ்ந்த அந்த கோயில் உள்ள தெய்வங்கள் சொன்னோம்ல, அவங்க துவாபரிக கலியுகத்தில் நீங்கள் நானுமாக மனிதனாக வரும்போது, அப்போ இவர் பிரம்மா மூலமாக தான் அந்த சத்தியுகம் திரேதாயுகத்தில் வாழ்ந்த தேவர்கள் 33 கோடி தெய்வங்கள் தான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு நீங்க வந்தாலே அவரு பிரம்மா மூலமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த நாலேஜ் அறிவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க முதல்ல. ஏன்னா இந்த இயக்கத்தினுடைய ஃபவுண்டரே இவரு தான். உலகமாக ஃபவுண்டர் பரமாத்மா சிவன், கடவுள் லார்டு. இருந்தாலும் கூட இவரை தான் மிக பெருசாக சொல்லுவாங்க. இவர் தான் பிரம்மகுமாரி இயக்கத்துல பிரம்மான்னு இருக்கிறார். அப்போ இங்க இவர் மூலமாக அந்த ஞானத்தை வந்து அந்த சத்தியுகம் திரேதாயுகத்தில் வாழ்ந்தவங்க துவாபரிக கலியுகத்துக்கு வரும்போது மனிதர்களாக மாறி பிரம்மா உலகத்தை படைத்தார்னு சொல்றாங்கல்ல. 4 தலை கொண்ட ஹெட்டு, ஒரு வயது கடந்த பெரியவர், தாத்தா மாதிரி காட்டப்பட்டிருக்கும் விதத்துல இவர் தான், பிரம்மா தான். இவர் மூலமாக தான் நம்ம இந்த ஞானத்தை 100 வருடம் மகா சங்கமிகத்துல கற்றுக்கொள்றோம். அப்ப இந்த ஞானத்துல வந்து இறைவன் கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம 100 வருட மகா சங்கம யுகத்துல சத்தியுகம் திரேதாயுகத்தை நீங்க அடையணும் அப்படின்னா அந்த கலியுகத்துக்குன்னே பிறக்கக்கூடிய 1250 வருடம் வரும். ஏன்னா மகா சங்கம் யுகம் எங்க உருவாக்கப்பட்டிருக்குதுன்னா இந்த கலியுகத்துல மேல ஒரு 100 வருட பார்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி 90 வருஷம் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 10 வருஷம் தான், 11 வருஷம் தான் இருக்கு. அப்போ இந்த மகா சங்கம் யுகத்துல தான் நீங்க இந்த கலியுகத்துல இருந்துதான் இதை செய்ய போறீங்க. அப்போ இயற்கையிலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கலியுக வாசிகளோட அவங்க ஒரு அசுர குணம் கொண்ட மனிதர்களாக இருப்பாங்க. காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை, பயம், வெறுப்பு, பொறாமை, சோம்பல்தனம், பழிவாங்குதல் அனைத்து மோசமான குணங்களோட நிறைந்து இருப்பாங்க அசுரர்கள். அவர்களோட இருந்துதான் நம்ம இங்க அந்த அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், சக்தி, சாந்தி, ஞானம், பேரானந்தம், சந்தோஷம் இதெல்லாம் இதுல இருந்துதான் நம்ம அடைய முடியும். அந்த கலியுக சேற்றில இருந்துதான் நம்ம மிகவும் தூய்மையான ஒரு தாமரை மலராக மாற முடியும். அப்போ நம்ம இவங்களோட எந்த பிரச்சனைகளையும் நம்ம செய்து விடக்கூடாது அப்படின்னா அந்த ஆன்மீகத்துல சொல்லுவாங்க. நீங்க கலியுக வாசிலிய இருந்து நீங்க இப்ப மகா சங்கம் யுகத்துக்கு பிரம்மகுமாரிகள் ரீதியாக நீங்க வந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க கலியுகத்துல இருந்து அனைத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு இது ஒரு முதல் நியமம் போலவே அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ நீங்க இந்த மகா சங்கம் யுகத்துல நீங்க செய்யும்போது அந்த அசுரர்களோட தான் எல்லாமே செய்றீங்க. அசுரர்கள் என்ன செய்வாங்க? காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை,
அங்கிற அந்த அசுர குணத்தோட நிறைஞ்சு இருப்பாங்க. அப்போ அவர்கள் மூலமாக உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க இப்ப தேவி தேவதைகளாக மாறுறதுக்கு 100 வருடம் வந்திருக்கிறீங்க. அப்போ அந்த கலியுக வாசிகளுடைய எண்ணங்கள் உங்கள் மேல படாம இருந்து நீங்க பண்ணணும். தாமரை மலர் போல ஒரு வாழ்க்கை வாழணும். அப்போ இந்த மகா சங்கம் யுகத்துல கலியுகத்திலிருந்து எது வந்தாலும் நீங்க அடையக்கூடாது, விட்டுறணும். நானே அனைத்தையும் செய்து கொள்வேன்னு சொல்லிட்டு இவர் பிரம்மா உடல்ல சிவன் வருவாரு. இவரு கலியுகம் மற்றும் மகா சங்கம் யுகத்துல பிரம்மா ஆகுறாரு. இவர் தான் சத்தியுக தேவதையாக மகாவிஷ்ணுவாக நாராயணராக பிறக்கிறார். சரி, அப்ப இவருமே அனைத்தையுமே பார்த்துக்கொள்வாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை அமைப்பு அப்படியே நகரும். அப்ப இதற்கு துணையாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அமிர்தம் வரும், நமக்கு செல்வ செழிப்புகள் வரும். சத்தியுகம் திரேதாயுகத்தில் அடையக்கூடிய ஆத்ம பயிற்சி, ஞான பயிற்சி, எல்லா பயிற்சிகளுமே இறைவன் இந்த ஞானத்தின் ரீதியாக இது சிவஞான அமிர்தம் இறைவன் கொடுப்பார். இதை கொடுக்கிறது பரமாத்மா சிவபுரான். அவர் தான் இந்த மகா சங்கம் யுகத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இவர் ஃபவுண்டராக இருந்தாலும் சிவனுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த ஆன்மீக ஞானத்தில் என்ன கற்றுக் கொடுப்பாங்கன்னா, அவன் ராவணன் பற்றிய ரகசியங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அந்த படிக்கட்டுகள் பற்றி, பாரதத்தின் எழுச்சி வீழ்ச்சி, கல்ப விருட்சக மரம் பற்றிய ரகசியங்களை கற்றுக் கொடுப்பாங்க. பிரம்மகுமாரிகள்ல ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்களா, அப்போ அந்த தூய்மையின் அடையாளத்தை அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி நிறைய ரகசியங்கள் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல 7 days கோர்ஸ் ஒன்று உண்டு. அதுல உங்களுக்கு அனைத்துமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இப்படி இப்படி இருக்கு, நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ கலியுக சேற்றிலிருந்து நம்ம இதை அனைத்துமே ஃபாலோ பண்றோம். இதன் மூலமாக கடைசியாக அப்போ உங்களுக்கு அந்த 100 வருடத்துல உங்களுக்கு சத்தியம் திரேதாயத்தை அடையக்கூடிய அனைத்து ஞானங்களும் உங்களுக்கு வந்துடும். அப்போ கலியுகத்துக்கான எந்த ஒரு சேடுமே இருக்காது. அப்ப நீங்க இந்த பிரம்மகுமாரி இயக்கத்துல பாருங்க, முழுக்க முழுக்க பெண்கள் தான் இருப்பாங்க. பெண்கள் மூலமாக தான் இது எல்லா செயல்களுமே நடைபெறுது. இவர் மகாவிஷ்ணு தலைமையில பெண்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப பெண்கள் மூலமாக தான் நீங்க அந்த நாலேஜை அடைய முடியும். பெண்கள் அசுரர்கள்ட்ட இருந்து உங்களை விடுதலை செய்யக்கூடிய நிறைய நாலேஜ் பிரம்மகுமாரி இயக்கம் முழுக்க முழுக்க பெண்கள் தான். இப்படி இந்த சத்தியம் திரேதாயுகம் போகக்கூடிய எல்லா ரகசியங்களுமே இந்த மகா சங்கம் யுகத்துல இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல தான் கற்றுக் கொடுக்குறோம். இந்த கதையில இருந்து தான் கூர்ம அவதாரம் வெளிப்படுது. இனி நம்ம கூர்ம அவதாரத்துக்கான விளக்கம் சொன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இனிதான் நம்ம கூர்ம அவதாரத்துக்கான விளக்கம் பார்க்க போறோம். முதல்ல நம்ம ஸ்டோரி கதையை சொன்னோம். இப்போ நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கக்கூடிய சக்கரத்தை விளக்கத்தை கொடுத்தோம். இனி இந்த நான் இப்போ கொடுத்த சக்கர விளக்கத்திலிருந்து கூர்ம அவதாரத்தை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். முதல்ல நம்ம கூர்ம அவதாரத்தில் என்ன சொன்னோங்கிறத நான் சொல்லுவேன். கூர்ம அவதாரத்தில் என்ன சொன்னோம் அப்படின்னா, மகாவிஷ்ணு லக்ஷ்மியினுடைய தரிசனம் பார்க்க துர்வாச முனிவர் போவார். அப்போ ஒரு பெண் மூலமாக ஒரு மலர் மாலையை அவர் துர்வாச முனிவர் வாங்குவார். அப்படின்னா சத்தியுகம் திரேதாயுகத்தை தான் துர்வாச முனிவர்னு சொல்றாரு. அப்போ அந்த சத்தியுகம் திரேதாயுகம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, இவங்க தான் மகாவிஷ்ணு, இவங்க தான் லக்ஷ்மி. அப்போ இந்த லக்ஷ்மி நாராயணன் மூலமாக ஒரு மலர் மாலை பெண்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது தான். அதான் ஒரு பெண் துர்வாச முனிவருக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு மலர் மாலையை கொடுத்துருப்பாங்க. அந்த மலர் மாலையை பெண் துர்வாச முனிவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பெண்ணுக்கு கொடுத்தது மகாவிஷ்ணு மற்றும் லக்ஷ்மி. அப்போ அந்த ஆன்மீக இயக்கத்துல சிவன் கடவுள் தான், பரமாத்மா தான். பரமாத்மாவுடைய 10 அவதாரங்கள் தான் தசாவதாரம். அவர் தான் சிவன், சிவனுடைய அவதாரம். சிவன் தான் இதெல்லாம் செய்யறாரு. இவர் உடல்ல இருந்து செய்யும் போது இவர் பிரம்மா, இவர் தான் மகாவிஷ்ணுவாக பிறக்கிறாருங்கிற அந்த 2 யுகங்கள் சார்ந்த விஷயங்கள் வெளிப்படும். அப்போ இப்படி துர்வாச முனிவர் அந்த சத்தியுகம் திரேதாயுகத்தை தான் துர்வாச முனிவர்னு சொல்றது. நம்ம துர்வாச முனிவர் சம்பந்தமே ஒரு வீடியோ போதும். துர்வாச முனிவருங்கிறது அவர் ஒரு மனிதர் கிடையாது. இந்த சத்தியுகம் திரேதாயுகத்தினுடைய ஒரு காலகட்டமாக காட்டப்பட்டிருக்கும். அப்போ அந்த துர்வாச முனிவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கூர்ம அவதாரத்துல இந்திரன் இந்திர தேவர்களுக்கு ஒரு மலர் மாலையை கொடுப்பாரு. அந்த மலர் மாலையை வச்சு ரொம்ப செல்வ செழிப்போடு சந்தோஷமாக அவர் சொர்க்கத்துல அந்த இந்திரலோக சபையில அவர் ராஜ்யம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, தேவர்கள் மற்றும் இந்திர தேவன். அப்போ இதுதான் இந்த சத்தியுகம் திரேதாயுகத்தில் இந்திர தேவர்கள் வராங்க. அப்போ சத்தியுகம் திரேதாயுகங்கிற அந்த மாலையை கொடுத்தது யாரு அப்படின்னா, துர்வாச முனிவர் தான். இந்திரன் இந்திர தேவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கோயிலில் உள்ள தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்க, 33 கோடி தேவர்கள். தேவர்கள் அப்படின்னா அவங்க இந்திரன், அவங்க கீழே இருக்கக்கூடிய இந்திரர்கள், பிராமணர்கள், அவங்க தான் சத்தியுகம் திரேதாயுகத்தில் வாழ்ந்தவங்க. இப்படி துர்வாசர் முனிவர் மூலமாக கொடுக்கப்பட்ட அருளால் அனைத்து செல்வ செழிப்பும் அடைந்தவர் தான் தேவர்கள், 33 கோடி தேவர்கள்.
அப்போ அவங்க வந்து இங்க உடல் கிடையாது, ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு சர்வ சக்தியாக இருக்கிறனால எல்லா சக்திகளும் இருக்கும். அப்ப இங்க இருக்கிறவங்க தூய்மையின் அடையாளமாக இருப்பாங்க. அதான் ஐராவதம் யானையின் ரீதியாக அங்க காட்டப்பட்டிருக்கு. ஐராவதம் யானையில தான் இந்திரன் எப்போதும் உட்கார்ந்து இருப்பான். தூய்மையில தான் இருப்பான். அந்த தூய்மைங்கிற அந்த நிலையிலிருந்து சத்தியம் திரைத்தாயங்கிற அந்த மாலை வந்து கீழே விழுந்துடும். அதான் துர்வாச முனிவர் கொடுத்த அந்த மாலை சத்தியம் திரைத்தாயகம் கீழே விழுந்துடும். அந்த தூய்மை வந்து அதை மிதிச்சு தள்ளிடும். அப்ப சத்தியம் திரைத்தாயத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்திர மற்றும் இந்திர தேவர்கள் 33 தேவர்கள் தன்னுடைய சக்தியை இழக்கிறாங்க, தூய்மையை இழக்கிறாங்க. அதுதான் மாலையை மிதிக்கிறது போல இருக்கும். அப்போ அந்த டைம்ல சத்தியம் திரைத்தாயகமாகிய துர்வாச முனிவர் கோவப்படுவாரு. அப்போ அவருடைய சாபம் வந்து, நீ எல்லா இடத்துலையுமே சுற்றி திரிவாய், உன்னுடைய சுகம் கெட்டு போகும், அழகு கெட்டு போயிடும். இங்க அதிகபட்சமாக 125 130 135 140 145 150 வருட ஆயுள்லாம் இருக்கும் இந்த சத்தியம் திரைத்தாயகம் முழுக்க. முதல்ல 150 140 ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் முடியும் போது 120 115 சராசரி ஆயுள் எல்லாருக்கும் இருக்கும். இப்ப எல்லாருக்கும் சராசரி ஆயுள் 35 வயசு இருக்குல்ல. அதே போல சத்தியம் திரைத்தாயத்துல சராசரி ஆயுளே நிறைய இருக்கும். 100க்கு மேல எல்லாருமே செஞ்சுரி அடிச்சாங்க. அப்போ அந்த அவங்க அப்போ ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க. அங்க நார்மல் இப்போ இருக்கிற போட்டோ, மொபைல் போட்டோவை நார்மல் கேமரா போட்டோ எடுத்தாக்கி முகம் சேடே விழாது, ஒரு வெள்ளை கலர் பிளேன் மாதிரி இருக்கும். அப்போ இங்க வரும்போது அந்த அழகு தன்மையை அவங்க இழக்கிறாங்க. சத்தியம் திரைத்தாயத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி துரத்தப்படும் போது அழகு இழந்த ஓவியமாக மாறி 33 தேவர்கள் இங்க துவாபரிக கலியுகத்தை நிறைய பிறவிகள் எடுத்து வராங்க, நிறைய துன்பங்கள் அனுபவிக்கிறாங்க. சக்திகள் இழந்து வரும்போது பிரம்மா கிட்ட தான் வந்து கேட்கிறாங்க. ஏன்னா அங்க அவரு இந்திரன் மற்றும் இந்திர தேவர்களாகி 33 தேவர்கள் அசுரர்கள்ட்ட இருந்து நிறைய துன்பங்களை அனுபவிப்பாங்க, வெளுத்து வாங்கிடுவாங்க அசுரர்கள். அதுதான் அங்க கூர்ம அவதாரத்துல அசுரர்கள் இந்திரர்களை துன்பப்படுத்துவாங்க தேவர்களை. அப்போ அவர் இந்த வழி தாங்க முடியாம இந்த 33 தேவர்கள் சத்தியம் திரைத்தாயத்துல வாழ்ந்த தேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிரம்மாவை சந்திப்பாங்க. அங்கேயும் அப்படிதான் வரும், பிரம்மாவை போய் சந்திப்பாங்க. அப்ப பிரம்மாவை சந்திக்கும் போது, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அனைத்து மக்களையும் காக்கக்கூடிய அந்த சக்தி வந்து மகாவிஷ்ணு கிட்ட தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இவரு உடல் தான் மகாவிஷ்ணு ஆகிற காக்கும் தெய்வங்கள்ன்றதுனால, பிரம்மா மனிதருங்கிறனால அவருக்கு பக்தி மார்க்கத்துல கோயில்கள் கிடையாது. இவரு தான் மகாவிஷ்ணுவாக பிறக்கிறார், எல்லா செயல்களையுமே செய்யறாரு. அப்போ இவர் உடல்ல வந்துதான் இறைவன் பண்றாரு. அப்போ வெளியே இருந்து பார்க்கும்போது மகாவிஷ்ணு தான் மிகப்பெரிய கடவுள் மாரி 10 அவதாரம் உருவாயிடுச்சு. அப்போ இவர் வந்து என்னால் எதுவும் முடியாது, நீ அப்போ மகாவிஷ்ணு சார்ந்துதான் எல்லாமே செய்யணும்னு சொல்லிட்டு இதே ஒரு குழப்பத்துக்காக கோஆர்டினேட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக இருக்கும் ரகசியம். அப்போ மகாவிஷ்ணு வந்து சொல்லும்போது நிறைய விஷயங்கள். அப்போ அந்த மகா சங்கம் யுகத்துல நீங்க அடையக்கூடிய ஞானம் 100 வருட மகா சங்கம் யுக ஞானத்தை அடையிறது தான் அங்க கூர்ம அவதாரமாக காட்டப்பட்டிருக்கு. அப்போ இவர் தான் மகாவிஷ்ணு ஆகிறாரு. இவர்கிட்ட இந்த ஞானத்துல நீங்க எடுக்கும்போது இவரை பற்றி நீங்க முதல்ல தெரிந்து கொள்றீங்க. அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா, நீங்க இந்த ஞானத்துல பிரம்மகுமாரி இயக்கத்துல கொடுக்குறாங்க. அதுதான் என்னன்னா, நீங்க வந்து அசுரர்களோட ஒத்து போகணும், சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூர்ம அவதாரத்துல சொல்லுவாங்க. பலிங்கிற ஒரு அசுரங்கூட தேவர் இந்திரர்களுக்கு ஒரு காம்பினேஷன் வருவாங்க. ஏன்னா 100 வருட மகா சங்கமம் வந்து பிரம்மகுமாரிகளாகிய தேவர்கள் கூர்ம அவதாரத்துல வர தேவர்களுக்கு தான் கனெக்ஷன் இருக்கு. அசுரர்கள் கலியுகத்துல இருக்கக்கூடிய நரகவாசியா தான் இருக்க போறாங்க. அவங்க மத்தியில இருந்துதான் நம்ம அனைத்து விஷயங்களுமே வெற்றி கொள்ளும். அதுதான் நாங்க கதைகள்ல வந்து நீங்க அசுர பலி மற்றும் பலியினுடைய அசுர கூட்டத்தோட ஒத்து போகும்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கூட்ட இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அப்போ இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துல இன்னும் 10 வருஷமா இருக்கணும், இதுக்கு முன்னாடி உள்ள 90 வருடங்களாக இருக்கணும். பிரம்மகுமாரி இயக்கத்துல முழுக்க முழுக்க கலியுகத்தில் இருந்துதான் அதுல இருந்து தூய்மையை வெற்றி அடைஞ்சு கொண்டு போயிருக்கிறாங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல. அடுத்தது பார்த்தா அமிர்தம் நீங்க கடையணும்னு சொல்றது. இங்க அமிர்தங்கிற சத்தியம் திரைத்தாயத்தை நீங்க உருவாக்குறதுக்கு மகா சங்கம் யுகத்தில் நீங்க ஞானத்தை கடையிறது. அப்போ இந்த ஞானத்தை நீங்க கடையிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதை கடையிறதுக்கு மந்திர மலை வேணும்னு சொல்லிட்டு கூர்ம அவதாரத்தில் சொல்லுவாங்க. மந்திர மலை அப்படின்னா இது மவுண்ட் அபுங்கிற மலையில தான் தோராயமா மலைன்னு சொல்லி காட்டிட்டாங்க. அது மலை கிடையாது. இந்த ஞானத்தை கடைன்னா மலைக்கு மதுபனுக்கு போகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்பவும் அவங்க அரபிக்கெல்லாம் போறாங்க, அரபு கண்ட்ரிக்கு போறாங்க. சவுதி அரேபியா மெதினா மக்காவில் ஒரு கிஸ் பண்ணணும், அது அந்த உருண்டை வடிவ கல்ல ஸ்டோனை கிஸ் பண்ணா சொர்க்கம் போகலாமா. இங்க மதுபன் நம்ம போய் விசிட் பண்ணாக்கி நமக்கு தேவி 33 அப்படி கிடையாது, சத்தியுகத்துக்கு ஒரு டிக்கெட்டு கிடைக்கும்னு பிரம்மகுமாரி இயக்கத்தில் சொல்றாங்க. அப்போ இந்த மதுபன்ங்கிற மவுண்ட் அபு தான் அங்க கூர்ம அவதாரத்துல மந்திர மலையை போய் நீங்க கடையணும்.
அப்போ மந்திர மலையை கடையணும் அப்படின்னா நீங்க அதை எதில் வச்சு கடையணும் அப்படின்னா அது அந்த கதைகளை கூறும் அவதாரத்துல அதிக விஷம் கொண்ட சர்ப்ப ரூபம் கொண்ட அந்த நாகத்தின் வடிவமான வாசுகிங்கிற அந்த ஒரு பெண் பாம்பை வச்சு கடையணும். அது 5 ரூபத்தின் வடிவமானது தானே அந்த வாசுகி பாம்புன்னு சொல்லி அந்த கூர்ம அவதாரத்துல வரும். அப்போ இங்க நான் ஏற்கனவே சொன்னது போல காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை ஆகிய அந்த 5 மோசமான குணத்தை மையமா வச்சுதான் நீங்க கடையணும். ஏன்னா நீங்க அந்த விகாரங்களை வெற்றி கொள்றது, ஏன்னா அதுதான் அந்த 5 ரூபங்களா காட்டப்பட்டிருக்குது. அதை வச்சுதான் நீங்க இங்க கடைந்து அதுல வெற்றி கொள்ளணும். அதை வெற்றி கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் இந்த கதையில பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல வரும். அது கூர்மாவதாரத்துல அது ஒரு பார்ட்டாக காட்டப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அசுரர்கள் வந்து அந்த வாசுகிங்கிற பெண் பாம்பினுடைய தலையை பிடிச்சுப்பாங்க, கண்டத்தை, அதனுடைய வால் பகுதியை வந்து தேவர்கள் பிடிச்சுப்பாங்க. ஏன்னா அதை ஆக்சுவலி எல்லாருமே பாம்பை தான் பிடிச்சிருக்கிறாங்க, நீங்க எந்த இடத்துல பிடிச்சிருக்கீங்கிறது தான் அந்த கதையில சொல்றது. அப்படின்னா நீங்க அந்த காமம், கோபம், பற்று, அகங்காரத்தை நீங்க தொடக்கூடாது, அதை நீங்க அனுபவம் செய்யக்கூடாது. அப்போ அந்த பாம்பு ரீதியாக தான் கலியுகத்துல இருப்பீங்க, அதன் ரீதியாக கவர்ச்சி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு கதைக்காக சொல்றாங்க, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த பிரம்மகுமாரிகளே அதுலயுமே கூர்மாவதாரத்துல அது உள்ள இருந்து கடைய என்ன ஆகும்னா அந்த மந்திர மலை அப்படி சரிஞ்சு போகும். ஏன்னா அந்த வாசுகிங்கிற பெண் வந்து பாம்பு விஷத்தை கக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை சொல்லிட்டு அந்த மோசமான குணங்கள்ல கக்கும் போது கண்ட பகுதியில இருக்கிற பாம்புனுடைய தலைப்பகுதியில அசுரர்கள் தான் அதிக பாதிப்படைவாங்க. ஏன்னா கலியுக மக்கள் தான் அதுக்கு விகாரத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. எவ்வளவு கேஸு, எவ்வளவு போலீஸ், எவ்வளவு சண்டை சச்சரவுகள் எல்லாமே இந்த விகாரத்து தான். அப்போ பிரம்மகுமாரி இயக்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் இந்த டச் டைப் இருந்தாலும் அதுல இருந்து புத்தி விடுபட்டு தான் இருக்கிறாங்க. உடல் ஆத்மாங்கிற அந்த விஷயங்களை அவங்க தெரிந்து கொள்றாங்க. அப்போ அந்த டைம்ல என்ன ஆகுனா அந்த உலக நாடக சக்கரமே அப்படி ஒரு ஒரு விக்கட்டான சூழ்நிலையில் போகுது. அந்த டைம்ல தான் அவரு அந்த மந்திர மலை சரிஞ்சு விழாம இருக்கிறதுக்காக கூர்ம அவதாரம், டாட்டாய்ஸ் அவதாரம் எடுத்து அவரு அப்படியே மந்திர மலை தூக்கி, இந்த ஞானத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா இறைவன் தான் இது அனைத்துமே செய்யறாரு. இறைவனுடைய கண்ட்ரோல்ல இருந்துதான் இந்த தேவர்கள் அசுரர்களுக்கு இடையே நடக்கிற சண்டைய இறைவன் மகாவிஷ்ணு மூலமாக எல்லாம் செய்யறாருன்னு சொல்லிட்டு, சிவன் தான் செய்யறாரு, மகாவிஷ்ணுக்கு ஒரு பார்ட் வச்சு அவர் உடல்ல வர்றதுனால வெளியே இருந்து பார்க்கும்போது மகாவிஷ்ணு பிரம்மா தான் தெரிவார், சிவன் கடவுள் தெரிய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கும். அப்போ நீங்க இந்த கூர்ம அவதாரத்துல பார்த்தா அது கடைய என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல வந்து ஐராவதம் யானை மறைந்து போய் ஒளிந்திருந்த அந்த யானை வெளிப்படும், வெள்ளை கலர் தூய்மை வெளிப்படும் ஞானத்தின் அடிப்படையில். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கேட்கறதை கொடுக்கக்கூடிய சம்சார விருட்சக மரம் அதுல இருந்து வரும், எது வேணாலும் கேட்டா கொடுக்குமா. அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்துல 7 days கோர்ஸ் கொடுக்குறாங்களே, அப்புறம் இந்த ஞானம் உங்களுக்கு வெளிப்படும். அப்போ அதையும் வெளிப்படுது. அதுக்கு பிறகு பார்த்தா அதுல வந்து காமத்தேனு பசு வெளிப்படும். காமத்தேனு பசுங்கிறது 33 கோடி தேவர்கள் வந்து இந்த ஞானத்தை கடைகிறதுனால எல்லாருமே தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு பிரம்மகுமாரிகள் இயக்கம்னு சொல்லிட்டு. அப்போ அதுல இருந்து அந்த அமிர்தம் கடையும் போது அதுல இருந்து அவங்க வராங்க. 100 வருட மகா சங்கமயத்துல 33 கோடி தேவர்கள் பிரம்மகுமாரிகள் சொல்லிட்டு. அப்புறம் நிறைய ரம்பை, மீனகை, ஊர்வசி, நிறைய மோசமான விஷயங்கள்லாம், நிறைய ஞான ஆயுதங்கள், நிறைய விகார ஆயுதங்கள்லாம் வெளிப்படும் அந்த அமிர்தம் கடையும் போது. அது அனைத்தையுமே அசுரர்கள் எடுத்துக்கொண்டு வருவாங்க. கடைசியில அமிர்தம் வெளிப்படும், அதை வந்து அசுரர்கள் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அப்போ அந்த டைம்ல அவர் மகாவிஷ்ணு வந்து இதை வந்து பெண் ரூபம் கொண்டு தேவர்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல பிரம்மகுமாரிகள் இயக்கம் வந்து பெண்கள் மூலம் படைக்கப்பட்ட தாய் வந்தே மாதர்கள் தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறாங்க. உலகத்துள்ள எல்லாருக்குமே 160 நாட்டுல பெண்கள் தான் தலைமையில இருக்கிறாங்க. வயது கடந்த பெண்கள் தான் இருக்கிறாங்க. எங்கேயாவது வயது கடந்த பெண்களை நீங்க பார்க்க முடியுமா? பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல அவங்கள தான் முதல் நிலையில வைத்துதான் அவங்க தான் பெண் ரூபம் கொண்டு 33 கோடி தேவர்களாகிய இந்திரர்கள் மற்றும் தேவர்களுக்கு இந்த சத்தியுகம் திரேதாயுகத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை மகா சங்கமயுகத்தில் பெண்களால் படைக்கப்பட்டிருக்குங்க பிரம்மகுமாரிகள் இயக்கம். அதுதான் அங்க அவரு மகாவிஷ்ணு வந்து பெண் ரூபம் கொண்டுதான் இதை தேவர்களுக்கு வாங்கி கொடுக்குற, அசுரர்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. நான் ராகு கேது பற்றி வேற ஒரு வீடியோ கொடுக்குறேன். அப்போ இதற்கான முழு ரகசிய அமைப்புகள் இப்படிதான் வரும். அப்போ அதுல சிவன் வந்து அந்த விஷத்தை அவர் முறிச்சு கொண்டாருன்னா இந்த உலக நாடக சக்கரம் வந்து சிவனுக்கு நிமித்தமானதுதான். அப்போ அதை பார்வதி வந்து பிடிக்கிறதுக்கு அந்த ஆழகால விஷம் வெளிப்படுதுங்கிறது இந்த ஞானத்துல இருந்து எது வந்தாலும்
சிவன் ஒருவரை சாரும். அவர்தான் இதனுடைய முதல் முடிவு அனைத்தையும் உருவாக்கிய நாடக கர்த்தா, சிவன் கர்த்தாதி கர்த்தர். அப்போ அது ஒரு கதை அமைப்பாக வரும். இப்படிதான் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் நடக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாருமே அந்த கூர்ம அவதாரத்துல இப்படிதான் அந்த கதை அமைப்புகள் முடியுது. இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அப்போ இப்படிதான் அப்போ மகா சங்கம் யுகத்தில் நடக்கிறது தான் சத்தியம் திரைத்தாயத்தில் வரக்கூடிய கோயிலோட தெய்வங்கள் தான் துவாபர கலியுகத்தில் நீங்கள் நானுமாக வந்திருக்கிறோம். இப்போ இந்த மகா சங்கம் யுகம் 2036 முடியுது. ரஷ்யா அமெரிக்கா சேர்ந்து, ரஷ்யா சார்பில் 4-5 நாடு, அமெரிக்கா சார்பில் 4-5 நாடு, 10 நாடுகளுக்கு மேல சண்டை போட்டு கண்ணா பின்னான்னு பாரதத்துல கொஞ்சம் இடத்த விட்டுட்டு எல்லா இடத்தையும் அழிச்சிருவாங்க. இப்ப இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 98-99% மக்கள் செத்துருவாங்க. யாருமே உயிரோட இருக்க போறதில்லை. இப்போ இந்த ஆன்மீக இயக்கத்தை நீங்க வர்றதுதான் நம்ம இந்த வீடியோ பதிவாக வெளியிடுறோம். இதை நீங்க ஒரு முறையோட நீங்க விட்டுறக்கூடாது. திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் பார்க்கணும். நான் எல்லா ரகசியங்களும் இதுல சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லா ரகசியங்களும் இதுல இருந்து தான் உங்களுக்கு வெளிப்படும். சரி, அப்போ இதுதான் இன்றைய கூர்ம அவதாரத்துக்கான ரகசியம். இதே போல நம்ம இனி இந்த மகாவிஷ்ணுடைய 10 அவதாரங்கள் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கொடுப்பேன்னா, இதை ஒரு பிளேலிஸ்ட்ல ஒவ்வொரு கேட்டகரியா தான் பார்த்துட்டு வரோம். நான் நாளைக்கு வேறொரு வீடியோ தான் நான் கொடுக்க போறேன். அப்போ இது கூர்ம அவதாரம் 2வது வீடியோ. இதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் பாருங்க. நீங்க புதுசா ஏதாவது இந்த ஞானத்துக்கு வந்தீங்கன்னா, நீங்க வேர்ல்டு வைடு இருக்கு. நீங்க அவங்க எதுவும் நினைப்பாங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம். முற்றிலும் ஃப்ரீ தான். பணம் எதுவும் கேட்க மாட்டாங்க. முற்றிலும் ஃப்ரீ தான். நீங்க ஜஸ்ட் ஃபோன் பண்ணி நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. 7 days கோர்ஸ் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவுகளை நம்ம வெளியிடுறோம். திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் பாருங்க. இதே போல இன்னொரு வீடியோ பதிவில் நம்ம மறுபடியும் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். ஓம் சாந்தி.